காவல்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த குற்றம் நடந்தாலும் அது சீரியஸ் குற்றம் தான். அதுல நம்ம இது சின்ன குற்றம், அது பெரிய குற்றம் இல்ல. உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம், எடுப்போம். தமிழகத்துல ரேப் அதிகமாயிருச்சு, தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு. நேற்று நம்முடைய உள்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தார். நீங்க பாருங்கம்மா, தமிழகத்தினுடைய உள்துறை அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர். பயந்து போய் அவரு வரல, டிஜிபி அனுப்புறாரு, கமிஷனர் அனுப்புறாரு, உள்துறை செயலாளர் அனுப்புறாரு. 5 பேரை இந்த மாடுகள்லாம் ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கரா ஆடு மாதிரி நிக்கும். அந்த மாதிரி 5 பேர் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுல அவங்க தரவு கொடுக்கறாங்கம்மா. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடந்த கொலை மட்டுமே 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடந்த கொலை 8008 பேர் தமிழகத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நடந்த கற்பழிப்பு மட்டுமே தமிழகத்தில் 2080. 5 ஆண்டுகள்ல இது நல்லா கேளுங்கம்மா, 5 ஆண்டுகள்ல 18 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தை, 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தையின் மீது நடத்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் 5 ஆண்டுகள்ல 39,900. நல்லா கேட்டுக்க, 39,900. அப்ப ஒரு நாளைக்கு தமிழகத்துல 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 22 பேர் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 22 பெண் குழந்தைகள் தமிழகத்துல 18 வயசுக்கு கீழே அவர்கள் மீது குற்றம் நடந்திருக்கு. எந்த மண்ணாங்கட்டி ஆட்சி நடத்துறாங்க? மண்ணாங்கட்டி ஆட்சி. 39,900 பெண் குழந்தைகள் 18 வயசு கீழே. நான் சொல்லுங்கம்மா, நேற்று உள்துறை செயலாளர் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்த பேட்டி நான் சொல்றேன். எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கம்மா. எந்த காரணத்திற்கும் நம்முடைய குழந்தைகள் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய உறுதி என்ன? மேல மோடி ஐயா இருக்காங்க, கீழே எடப்பாடி அண்ணன் இருக்காங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மறுபடியும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வரப்போறாங்க. நம்முடைய நோக்கம் என்னன்னா, கோயம்புத்தூர் இந்த 5 ஆண்டுகள், கோயம்புத்தூர் 5 ஆண்டுகள்ல எஸ்பி வேலுமணி என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். 2021 என்ன பண்ணாருங்க? 10க்கு 10 ஜெயிச்சார். 10க்கு 10. அந்த 10க்கு 10 ஜெயிச்சது பண்ண தப்புக்கு திமுக என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு தெரியுமாங்கம்மா? நீங்களாம் நம்ம சில விஷயத்தை மறந்துடுறோம். கொரோனா தடுப்பூசி மருந்த கோயம்புத்தூருக்கு 3 மாசம் நிறுத்தினாங்க, குறைவா கொடுத்தாங்க. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, அமமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அம்மா, நான் சொல்வது 2021 மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம். அது எப்படி கோயம்புத்தூர்ல 10க்கு 10 இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கலாம்? ஆர்ப்பாட்டம் செய்து நீங்க தடுப்பூசி கம்மியா கொடுக்கறீங்க, வேற வேற பகுதிக்கு அனுப்புறீங்கன்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு கோயம்புத்தூர் நடத்தினார். இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சிங்காநல்லூருக்கு போயிட்டு சொன்னாரு, ஐயோ அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, நான் கோயம்புத்தூருக்கு எல்லாமே கொடுப்போம்.